வணக்கம் செல்லமே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 6 மேத்ஸ் எக்ஸ்பிரஸ் புக்கில் இருந்து 14th சாப்டர் பெரிமீட்டர் ஏரியாவில் எக்ஸசைஸ் 14.3ல் 10th சம் தான் பார்க்க போகிறோம். 4 grass beds each dimensions 3 meter and 1 meter are dug inside a square park of length 6 meter. Find the area of the remaining part of the park. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 4 கிராஸ் பெட்ஸ் வச்சு ஒரு ஸ்கொயர் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பார்க்கில் அதை 3 × 1 மீட்டர்ன்ற இதில் வந்து டக் பண்ணியிருக்கிறதுங்களாம். ஓகேவா? எங்கே? அந்த பார்க்குக்குள்ளே. சரியா? டக் இன்சைடு ஸ்கொயர் பார்க், அந்த பார்க்குக்குள்ளே. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த கிராஸ் பெட்ஸோட இந்த ஸ்கொயர் பார்க்ஸ் போக ரிமைனிங் ஏரியா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரிமைனிங் ஏரியா ஆஃப் த பார்க்கு எவ்வளோ இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஏரியா வந்து 6 மீட்டர்னு சொல்லிட்டாங்களா, பார்க்கோட ஏரியா வெறும் 6 மீட்டர் மட்டும் தான் அது ஸ்கொயர் பார்க். ஓகேவா? இங்கே வந்து டைமென்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 3 மீட்டர் × 1 மீட்டர்னால் அப்போ அந்த கிராஸ் பெட் ஒரு பெட்டோட சைஸ் என்ன ஆகுது, ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னா 3 மீட்டர் × 1 மீட்டர்ன்ற ஷேப்பில் இருக்குது. இந்த இடத்துல இது வந்து ஒரு ரெக்டாங்கிளாக கன்சிடர் ஆச்சு அப்படின்னா, இங்கே வந்து இது 3 மீட்டர் இருக்குது, இங்கே இது 1 மீட்டர் இருக்குது. இந்த மாதிரி 4 கிராஸ் பெட்ஸ் வச்சுருக்குறாங்களாம். 6 மீட்டர் உள்ள ஒரு ஸ்கொயர் பார்க்கில் வந்து ஒரு ரெக்டாங்குலர், ஏன்னா 3 மீட்டர் × 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ அந்த மாதிரி ஒரு கிராஸ் பெட் இருக்குது. சரியா? இது எப்படி இருக்குது, இங்கே 3 மீட்டர் இருக்குது, இங்கே 1 மீட்டர் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கிராஸ் பெட்டை இன்சைடெல்லாம் இருக்குது. அது போக மிச்சம் ரிமைனிங் ஏரியா ஆஃப் த பார்க் கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் ரிமைனிங் ஏரியா ஆஃப் த பார்க். இதை மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சொல்யூஷன் பார்த்துடலாமா? அப்போ நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிக்கணும், இந்த ரெக்டாங்குலரோட ஏரியா தெரியணும், அப்புறம் ஸ்கொயரோட ஏரியா தெரியணும். இந்த ரெக்டாங்குலர் அந்த கிராஸ் பெட்ஸோட ஏரியாவும் அந்த பார்க்கோட டோட்டல் ஏரியாவும் தெரிஞ்சிச்சுன்னா, அந்த டோட்டல் ஏரியாவிலேருந்து கிராஸ் பெட் ஏரியாஸை வந்து மைனஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கிற பார்க் ஏரியாவோட சொல்யூஷன் கிடச்சிரும். அப்போ சொல்யூஷன் எப்படி எழுதலாம்னு பாருங்கள். ஏரியா ஆஃப் 1 கிராஸ் பெட். 1 கிராஸ் பெட் என்னது, 3 மீட்டர் × 1 மீட்டர். அங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க, 4 கிராஸ் பெட் சொல்லியிருக்காங்களா. இது மாதிரி 4 கிராஸ் பெட்ஸ் இருக்குது. ஓகேவா? நல்லா பெரிய ஸ்கொயராக எடுத்துருக்கேன். அது மாதிரி 4 கிராஸ் பெட்ஸ் இருக்குது. அப்போ ஒரு கிராஸ் பெட்டோடது தான் நான் சொல்லியிருக்கிறேன். அது மாதிரி 4 கிராஸ் பெட்ஸ் இருக்குது. ஓகேவா? அதனால உள்ளுக்குள்ளே பிக்சர் வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி போட்டு காமிச்சேன். அது ஒன்றுக்குள்ளேயும் ஒரு கிராஸ் பெட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ அதுக்கு ஃபார்முலா என்னது, L × P. 3 × 1 3 மீட்டர் ஸ்கொயர். அப்போ ஒரு கிராஸ் பெட்டோட ஏரியா வந்து 3 மீட்டர் ஸ்கொயர். அப்போ நம்மளுக்கு 4 கிராஸ் பெட் வந்திருக்கா. அப்போ வந்து த டோட்டல் ஏரியா ஆஃப் த கிராஸ் பெட் வந்து 4 × ஏரியா ஆஃப் த 1 கிராஸ் பெட். இப்போ 4 × 3 12 மீட்டர் ஸ்கொயர். அப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் பார்க், அந்த ஸ்கொயர் சைஸில் இருக்கக்கூடிய பார்க்கோட ஏரியா எவ்வளவு அப்படின்னு பார்த்தா சைட் ஸ்கொயர் தானே ஃபார்முலா. 6 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ 6 ஸ்கொயர். 6 ஸ்கொயர் வந்து 36 மீட்டர் ஸ்கொயர். அப்போ 36 மீட்டர் ஸ்கொயர் இருக்கா. இதுதான் டோட்டல் ஏரியா ஆஃப் த பார்க். இதிலேருந்து நம்ம அந்த கிராஸ் பெட்டோட ஏரியா பார்க்க மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ரிமைனிங் ஏரியா ஆஃப் த பார்க் கிடச்சிரும். ஸோ therefore the remaining area of the park equal to 36 - 12 meter square equal to 36ல் 12 போயிடுச்சுன்னா 24 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஆன்சர் புரியுதா செல்லமே? வாங்க நம்ம 11th சம் பார்க்கலாம். இப்போ 11th சம் பார்த்தோன்னா, மிஸ்ஸஸ் சின்ஹா வாண்ட்ஸ் டு கவர் த ஃப்ளோர் ஆஃப் ஹர் கிச்சன் வித் டைல்ஸ். ஓகேவா? த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த கிச்சன் are 5 meter and 3 meter respectively. The length and breadth of each tile are 20 cm and 15 cm respectively. Find the number of tiles required to prove the floor. To pave the floor. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஒரு கிச்சன் இருக்கா. அந்த கிச்சனுக்கு டைல்ஸ் வைக்க போகிறாங்க. அந்த டைல்ஸ் எப்படி இருக்குது, அவங்க வந்து அந்த ஃப்ளோரில் கிச்சனில் டைல்ஸ் படிக்கலான்னு இருக்கிறாங்க. அதோட லென்த் வந்து 5 மீட்டர் 3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது வந்து ஒரு ரெக்டாங்குலர் ரூம் இல்லையா. அப்போ த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த ஈச் 20 சென்டிமீட்டர். இது வந்து என்னது அப்படின்னா ஒரு டைலோட ஒரு டைல்ஸ்க்கான லென்த்து. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் 5 மீட்டர் 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே 20 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர்னு டைல்ஸோட லென்த்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணிப்போம். இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள். இது ரெண்டையும் பார்த்துட்டு இதில் டோட்டலாக நம்ம ஃபிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகுன்னு பார்க்க போகிறோம். சொல்யூஷன் பார்த்துடலாம். கிவன் லென்த் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 5 மீட்டர், பிரெத் வந்து 3 மீட்டர். அப்போ ஏரியா ஆஃப் த கிச்சன் என்னது, L × B = 5 × 3 = 15 மீட்டர் ஸ்கொயர். அப்போ எகைன் என்னது, ஒரு டைல்ஸோட லென்த் வந்து 20 சென்டிமீட்டர், பிரெத் வந்து 15 சென்டிமீட்டர். நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணோன்னா 20/100. ஏற்கனவே சொன்னோம் 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர். அப்போ ஒரு சென்டிமீட்டர் என்ன ஆயிரும், 100 வந்து
மீட்டரில் வரும்போது மல்டிப்ளிகேஷனில் டிவைடட் ஆயிரும். உனக்கு ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் நான் இதை சொல்லியிருக்கிறேன், போய் அதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் எதுவும் டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். 20/100 0 0 கேன்சல் ஆயிரும், 2/10 இருக்கும். அப்போ 0.2 மீட்டர் அப்படின்னு ஆன்சர் வந்துருமா? அப்போ லென்த் என்னது? ஒரு டைலோட லென்த் 0.2 மீட்டர். பிரெத் வந்து 15 சென்டிமீட்டர். சேம் 15/100 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வைப்போம். அப்போ 0.15 மீட்டர். ஓகேவா? ஏரியா ஆஃப் ஒன் டைல் வந்து L/B 0.2 × 0.15 வந்து மல்டிபிள் பண்ணோம்னா 15 2s are 13 நம்மளுக்கு தெரியும். இங்கே 3 டிஜிட்டுக்கு முன்னாடி இங்கே ஒரு 2 டிஜிட், இங்கே ஒன்று 1. அப்போ 3 டிஜிட் முன்னாடி புள்ளி வைக்கும் போது 0.03 மீட்டர்னு வரும். 0.03 மீட்டர் எப்படி வரும் பாருங்கள். 15 3s are 13 நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இப்போ 30. ஆனால் நம்மளுக்கு என்ன இருக்குது? இங்கே ஒரு 2 டிஜிட், இங்கே ஒரு 1 டிஜிட் இருக்குது. அப்போ மொத்தமாக 3 டிஜிட்டுக்கு முன்னாடி நம்ம புள்ளி வைக்கணும். அப்போ முன்னாடி ஒரு 0 சேர்த்து முன்னாடி ஒரு புள்ளி வைப்போம். அப்போ 0.030 வரும். கிளாஸில் வர 0 நம்மளுக்கு வேல்யூ கிடையாது. 0.03 தான் ஆன்சர். அப்போ ஏரியா ஆஃப் த ஒரு டைலோட ஏரியா எவ்வளவு? 0.03 மீட்டர் ஸ்கொயர். அப்போ ரெக்யூர் டைல்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? 15 ஸ்கொயர் மீட்டருக்கு, அதாவது 15 மீட்டர் ஸ்கொயருக்கு நம்மளுக்கு டைல்ஸ் வேணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவோம்? டிவைட் பண்ணுவோம். 15 divided by 0.03. இப்போ எப்படி இங்கே வந்து டெசிமலில் இருக்கா? அப்போ இதை எப்படி நம்ம வந்து சிம்ப்ளிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே 2 டெசிமல் இருக்கா? அப்போ வந்து 100ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிடுவோம். இதே ஏதோ 1 டெசிமல் இருந்துச்சுன்னா, அதாவது 1 டிஜிட் தள்ளி புள்ளி இருந்ததுன்னா 10ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ ஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் 2 இருக்கும்போது ஒன்றுக்கு மட்டும் நம்ம மல்டிபிள் பண்ண முடியாது. நியூமரேட்டரில் கன்வெர்ட் பண்ணணுனாலும் சரி, டினாமினேட்டரில் கன்வெர்ட் பண்ணணுனாலும் சரி, ரெண்டையுமே நியூமரேட்டர் வித் டினாமினேட்டர் ரெண்டையும் போத் நம்பரால் மல்டிபிள் பண்ணணும். அப்போ மேலே கீழே 100ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ 1500 1500 ஆயிரும். 0.03 × 100னா இந்த பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆயிரும். அப்போ 3ன்னு ஹோல் நம்பராக நம்மளுக்கு கிடச்சிரும். ஏன் இது அப்படி பண்ணுறோன்னா நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணணும், அதை ஹோல் நம்பர் ஆக்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டெப் பண்ணுறோம். அப்போ 1 3 is 3, 5 3s are 15. ஸோ 500 டைல்ஸ். அப்போ அந்த ரூமுக்கு, அந்த கிச்சனுக்கு எத்தனை டைல்ஸ் தேவைப்படும்? 500 டைல்ஸ் தேவைப்படும். இப்போ உங்களுக்கு கொஷின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சொல்யூஷனும் புரிஞ்சிருக்கும். சப்போஸ் இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ரிமைனிங் சம்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ செல்லமே. பை. See you in next video.